ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு கதை ராஜாக்கள் கதை தாங்க. ராஜாக்கள் கதையில கருத்தும் இருக்கும், காமெடியாவும் இருக்கும். இப்பதான் நம்ம வீடியோ முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் எங்கள் குருலட்சுமி சேனல் சார்பா நன்றிகள். கதைக்குள்ள போகலாங்களா? மகேந்திரபுரி நாட்டுல உள்ள அமைச்சரோட புகழ் அந்த நாடு மட்டும் இல்லாம மற்ற நாட்டுகள்லையும் பரவுச்சான். அவரை பார்க்கறதுக்காக ஒரு 4 நண்பர்கள் வராங்க. அவங்க வந்துட்டுக்குள்ள ரொம்ப களைப்பாயிடுறேன். அப்ப என்ன முடிவு பண்றாங்க, ஆளுக்கு ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட நாட்டுல நடந்த ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு முதல் நண்பர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எங்க நாட்டுல உள்ள அமைச்சரு அதிக மூட நம்பிக்கையும் இல்லாதத இருக்குன்னு சொல்ற வல்லமையும் படைத்தவராம். அவங்க வீட்டுல ஒரு சமையல்காரர் இருந்தார். அவரோட சமையல் அந்த அமைச்சருக்கு ரொம்ப பிடிக்கவும் ரொம்ப நாளா அந்த வீட்டுல சமையல்காரரா இருந்துட்டு இருக்காரு. ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இடம் கிடைச்சா மடமும் பிடிப்பானா. அந்த மாதிரி இந்த சமையல்காரனுக்கு இந்த வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாமே நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு வரான். அவனுக்கு ஒரு பொறாம குணமும் உண்டு. என்னன்னா, அந்த நாட்டுல இருக்கிற மிகவும் புகழ்பெற்ற தச்சன் ஒருத்தவன் வாழ்ந்துட்டு வரான். அவன் மேல இவனுக்கு ரொம்பவும் பொறாம. எதனால பொறாமப்படுறான்? அவன் அந்த தச்சன் தொழிலை செஞ்சு செஞ்சு மர வேலைகளை அதிகமா செஞ்சு நல்ல காசு சம்பாரிச்சு பெரிய பணக்காரனா இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனோட மனைவி ரொம்பவும் அழகா இருக்காங்க. அதனால இந்த சமையல்காரனுக்கு அந்த தச்சன் மேல பயங்கர பொறாமையா இருந்துச்சான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அமைச்சருடைய அப்பா இறந்துடுறாங்க. அவர் அடக்கெல்லாம் பண்ணிட்டு அவருக்கு காரியம் செய்யணும் அப்படின்றதுக்காக அமைச்சர் அந்த சமையல்காரத்தை கூப்பிட்டு காரியத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவனும் இந்த காரியத்துக்கான ஜாமான் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கக்குள்ள அந்த ஓலைச்சுவடியும் எடுத்து வைக்கணும், மந்திரங்களாம் சொல்றதுக்காக. அந்த ஓலைச்சுவடியில என்ன எழுதி இருக்குன்னு இந்த சமையல்காரனுக்கு படிக்க தெரியுமா? இவனுக்கு இது படிக்க தெரியும்னு மற்றவங்கள்ட்ட எல்லாம் காட்டிக்க மாட்டானா. அப்ப அவனுக்கு ஒரு ஐடியா வருது, அந்த தச்சனை பழி வாங்கறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு அந்த ஓலைச்சுவடியில ஏதோ சில வார்த்தைகள்லாம் எழுதி அந்த மந்திர ஓலைச்சுவடியோட சேர்த்து வச்சிடறான். இந்த காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. மந்திரங்கள்லாம் ஓலைச்சுவடியில இருந்து படிக்கிறாங்க. அந்த மந்திரங்கள்லாம் படிச்சுட்டே இருக்கக்குள்ள வேற ஏதோ ஒண்ணு அந்த ஓலைச்சுவடியில அகப்படுது. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா எழுதி வச்சிருந்த மாதிரி இருக்கு. அந்த ஓலைச்சுவடியில என்ன எழுதுச்சுன்னா, அன்புள்ள மகனுக்கு அப்பா எழுதுவது, நான் இறந்தவுடன் சொர்க்கலோகத்துல வந்துட்டேன். இங்க வந்ததும் எனக்குன்னு தனி ஒரு அறை கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரே ஒரு கஷ்டம் மட்டும் எனக்கு இங்க இருக்கு. நான் படுக்கிறதுக்கு கட்டில் இல்ல, நல்ல காற்றோட்டத்துக்கு ஜன்னல் இல்ல, நான் உட்கார்றதுக்கு நாற்காலி கூட இல்லப்பா. அதனால நம்ம நாட்டுல புகழ்பெற்ற அந்த தச்சனை இங்க அனுப்பி வை அப்படின்னு எழுதிருந்துச்சு. இவர் தான் எதையுமே நம்புவராச்சே. அதனால ஆமா, இது எங்க அப்பா தான் எழுதி எனக்கு அனுப்பியிருக்காரு, உடனே இந்த தச்சனை சொர்க்கலோகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு அந்த சமையல்காரனை கூப்பிட்டு தச்சனை கூப்பிட்டு வர சொல்லி ஆணையிடுறாரு. சமையல்காரனும் ரொம்ப சந்தோஷத்துல தச்சனை கூப்பிட போறான். எப்படியோ நம்ம போட்ட பிளானு சக்சஸ் ஆக போகுது அப்படின்னு அந்த தச்சனை கூப்பிட்டு வரான் அமைச்சர் வீட்டுக்கு. அமைச்சர் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி எங்க அப்பா ஓலைச்சுவடியில எழுதி அனுப்பியிருக்காங்க, நீ உடனே சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு எங்க அப்பாவுக்கு வேணும்ன்றதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இந்த தச்சனுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம வேணான்னு சொல்லிட்டா, போக முடியாதுன்னு சொல்லிட்டா நம்மளுடைய தலையை சீவிடுவாரு அப்படின்னு பயந்துகிட்டு, எனக்கு ஒரு 7 நாள் அவகாசம் கொடுங்க அமைச்சரே அப்படின்னு சொல்றான். அமைச்சரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. இந்த தச்சன் உடனே வீட்டுக்கு போயிட்டு அவங்க மனைவியோட கலந்து ஆலோசிக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்றாரு. எப்படி இறந்தவர் எப்படி இதெல்லாம் எழுதுவாரு? இது யாரோ பண்ணுன சதிதான் இது அப்படின்னு 2 பேரும் ஆலோசிக்கக்குள்ளதான் ஒரு முடிவு கிடைக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அமைச்சர் வீட்டுல இருக்கிற அந்த சமையல்காரன் தான். இந்த சமையல்காரனுக்கு என் மேல எப்பயுமே ஒரு கண்ணு, ரொம்ப பொறாமப்படுவான். இது நானும் ரொம்ப நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ அந்த காரியம் நடக்கிற இடத்துலயும் அந்த சமையல்காரன் மட்டும்தான் இருந்தான். அமைச்சர் என்கிட்ட பேசக்குள்ளயும் அந்த சமையல்காரன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இதுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டணும் அப்படின்னு இந்த தச்சன் மனைவி கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் அமைச்சர்கிட்ட 7 நாள் அவகாசம் கிட்ட இருக்கேன், அதுக்குள்ள நம்ம ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த
எப்படி என்னை வந்து சொர்க்கலோகத்துக்கு அனுப்புவாங்கன்றத என்கிட்ட அமைச்சர் சொன்னாரு. பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல நிறைய கட்டையெல்லாம் அடுக்கி வச்சு நெருப்பு மெத்த ஒண்ணு போட்டு அது மேல உட்கார வச்சு என்ன அனுப்பிவிடுவாங்களாம். அந்த இடம் எனக்கு தெரியும். அதுக்கு பக்கத்துல ஒரு புதர் இருக்கு. அந்த புதர் உள்ள போனோம்னா சுரங்கப்பாதை ஒண்ணு நம்ம வீட்டு வரைக்கும் அமைச்சிடலாம். அது வழியா நான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன். இது வந்து ஒரு நல்ல பிளானு, இதை நம்ம அன்னைக்கு வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அந்த 7 நாளுக்குள்ள அவங்க வந்து அந்த புதர்குழியில இருந்து அவங்க வீட்டு வரைக்கும் சுரங்கப்பாதை ஒண்ணு அமைச்சிடுறாங்க. 7ஆம் நாள் வந்துருது. இந்த தச்சர் வந்து அவருக்கு வேணுன்ற அந்த மரச்சாமா எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு, துணிமணிங்களை எடுத்துக்கிறாரு, அதுக்கப்புறம் மூலிகை தழைய கொஞ்சம் எடுத்துக்கிறாரு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அமைச்சர் வீட்டுக்கு போறாரு. அமைச்சர் வந்து தச்சனை பார்த்தோன்னே ரொம்பவும் வரவேற்பு கொடுக்குறாங்க. பலமான கவனிப்பு வேற இருக்கு. உடனே வந்து சொல்றாரு தச்சன்ட்ட, அங்க போங்க, அங்க போனா அந்த நெருப்பு மெத்த வந்து அமைச்சு வச்சிருக்கோம், அது மேல நீங்க உட்காந்தீங்கன்னா உங்களை கொண்டு நேரா வந்து சொர்க்கலோகத்துக்கே போயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. போயிட்டு எங்க அப்பாவுக்கு வேணும்ன்றது எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டு 1 வருஷம் அங்கேயே இருந்துட்டு திரும்ப வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவர் வந்து அந்த நெருப்பு கிட்ட போறாரு. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மரத்தை எல்லாத்தையுமே அந்த நெருப்புல போடுறாரு, துணிய போடுறாரு. அதுக்கப்புறம் அவர் எடுத்துட்டு வந்த மூலிகை தழை இருக்கு இல்லையா, அதையும் போட்ட உடனே ரொம்ப புகமூட்டமா ஆயிடுது அந்த இடமே. அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாருடைய கண்ணுலயும் வந்து தண்ணி வருது, ஒரே அனலா இருக்கு. இவர் என்ன செய்யறாரு, டக்குன்னு பக்கத்துல இருக்கிற அந்த புதர்குழியில போயிட்டு அது வழியா சுரங்கப்பாதை வழியா வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அமைச்சரும் அந்த சமையல்காரனும் அந்த நெருப்பு எரியிற இடத்துல போய் பாக்குறாங்க. அங்க துணி, மரம், அப்புறம் அந்த நெருப்பு எல்லாமே வந்து நல்லா எரிஞ்சு போய் கிடக்கு. அந்த சமையல்காரனுக்கு ஒரே சந்தோஷம், அப்பாடா இந்த தச்சன் வந்து எப்பயோ செத்து போயிட்டான் அப்படின்னு. இந்த அமைச்சருக்கு எப்படியோ நம்ம அப்பா ஆசைப்படி அவனை வந்து நம்ம சொர்க்கலோகத்துக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அந்த தச்சன் என்ன செய்யறான், அந்த சுரங்கப்பாதைய வழியா வீட்டுக்கு வந்து அந்த வீட்டோடைய படுக்கறையில இருக்கான். கீழே தான் அந்த சுரங்கப்பாதையிலே தான் இருக்கான். அவனுடைய மனைவி என்ன செய்யறா, அந்த சுரங்கப்பாதையிலேயே வந்து சாப்பாடு, அவனுக்கு தண்ணி, என்னென்ன வேணுமோ அங்கேயே கொண்டி கொடுத்துட்டு வரா. அவ தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த சமையல்காரன், அந்த தச்சனோட மனைவி வந்து ரொம்ப அழகா இருக்கா, அவளையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்துல அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கும் வரத்துக்கும் இருந்தான். இதெல்லாம் தெரிஞ்ச அவன் தச்சனோட மனைவி ரொம்பவும் அவன்கிட்ட கோபமா நடந்துக்கிட்டு விரட்டி விடுவா. இங்க வரக்கூடாது போ அப்படின்னு ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவா. 1 வருஷம் கழிச்சு அந்த தச்சன் என்ன செய்யறான், அந்த சுரங்கப்பாதையில இருந்து வெளியே வந்து கொஞ்சம் மரஜாமான்களையுமே எடுத்துக்கிட்டு அமைச்சர் வீட்டுக்கு போறான். எப்படி தெரியுங்களா அவன் போறான், ரொம்ப நல்லா வெள்ளையாவும் கொஞ்சம் உடம்பு பெருத்தும் போறான். என்னன்னா சூரிய வெளிச்சமே இல்லாத அந்த சுரங்கப்பாதையிலே தானே 1 வருஷமா இருந்தான். வேலை வெட்டியும் எதுவுமே செய்யல, உட்காந்தே சாப்பிட்டதுனால அவனுக்கு உடம்பு பெருத்துருது, ரொம்பவும் கலராயிட்டான். போயிட்டு அமைச்சரை பார்த்து சொல்றான், இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு வேணும்ன்றது எல்லாத்தையுமே நான் செஞ்சு கொடுத்துட்டேன். உடனே அமைச்சர் கேட்கிறாரு, உனக்கு ரொம்ப அங்க கவனிப்பு அதிகமோ, உடம்பு பெருத்து போய் ரொம்ப கலராவும் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. தச்சன் சொல்றான், ஆமா ராஜா, நல்லா எனக்கு கவனிச்சுக்கிட்டாங்க, ஆனா உங்க அப்பாவுக்கு இன்னும் ஒரே ஒரு குறைதான் இருக்கான், அதை வந்து உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. என்ன குறை அப்படின்னு அமைச்சர் கேட்கிறாரு. இல்ல, அவருக்கு வந்து நல்லா ருசியா சமைச்சு போடுறதுக்கு அங்க ஆளே இல்லையா, வாய் ரொம்ப செத்து போய் கிடக்கான், அதனால உங்கள்கிட்ட இருக்கிற சமையல்காரரை கொஞ்சம் அனுப்பி வைக்க முடியுமான்னு சொல்லி கேட்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அமைச்சர், அவ்வளவுதானே, இவனையும் ஒன்ன மாதிரியே வந்து நெருப்பு மெத்த மேல வந்து வச்சு அனுப்பிவிட வேண்டிதான் அப்படின்னு பிளான் பண்ணி உடனே வந்து நெருப்பு மெத்தையை வந்து அமைக்கிறாங்க. இவன் வந்து எவ்வளவோ தடுத்து பாக்குறான், சமையல்காரன் முடியல. உடனே அவனை அந்த நெருப்பு மெத்த மேல உட்கார வச்சு அனுப்பி விட்டுறாங்க. அவன் வந்து எரிஞ்சு சாம்பலாயதான். கடைசியில மிஞ்சினது அவனுடைய எலும்பு குறுக்கு மட்டும்தான். நம்ம வந்து இந்த தச்சனை வந்து எரிக்கணும்னு நினைச்சோம், கடைசியில நம்மளே போயிட்டு அந்த எரிப்புல போயிட்டு உழற மாதிரி ஆயிடுச்சு. தன்வினை தன்னை சுடும் அப்படின்ற மாதிரி கடைசியில நம்மளே போயிட்டு அதை எடுத்துடுறோமே அப்படின்னு அவன் கதை அதோட முடிஞ்சிருது. இந்த தச்சன் என்ன செய்யறான், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்புற ஒரு அமைச்சரோட நாட்டுல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த நாட்டை விட்டே வெளில வந்துடுறாரு. அந்த தச்சன் யாருமே இல்லை, நான் தான் அந்த தச்சன். நான் வந்து இப்போ வந்து மகேந்திரபுரி நாட்டுல இருக்கிற என்னோட நண்பர் அமைச்சரை போயிட்டு பார்த்து அந்த நாட்டிலேயே வந்து எனக்கு ஏதாவது தச்சர் வேலை கிடைக்குமான்னு கேட்கறதுக்காக தான் அவரை பார்க்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த முதல் நண்பர் வந்து கதையை சொல்லி முடிக்கிறாராம்.
இந்த கதையை கேட்ட அவங்க 3 நண்பர்களுக்கும் ஒரே ஆச்சரியமாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சான். உடனே இவருக்கு எல்லாரும் பாராட்டுகள் தெரிவிச்சாராம். உடனே 2வது நண்பர், நான் என்னோட நாட்டு கதையை சொல்றேன் அப்படின்னு அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. அது என்ன கதைன்னு அடுத்த வீடியோல நான் சொல்றேன். தேங்க்யூ.